ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் பூச்சி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ டைம் பூச்சி வச்சு தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை காமிக்கிறேன். அதை பார்க்கலாம் வாங்க. அதை நம்ம லேசாக டச் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா சுருங்கிடுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது என்ன பண்ணுதுன்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே மூவ் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு வர்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது சாத்தானால் வர்ற போராட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா இயேசுவால் வர்ற சோதனையாக இருக்கட்டும், நம்ம காடோட சோதனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை தாக்கும்போது, அதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, நம்ம வாழ்க்கையில் திடீர்னு நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாமளும் இதை போல் எப்படின்னா நம்மளுடைய ஆத்மா சோர்ந்து போயிடும். அதுதான் பைபிளில் கொடுத்துருக்கு. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய ஆத்மா பலவீனமாகும். இதே போல் சோர்ந்து போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம உண்மையான தேவனை அறிந்த நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாம் என்ன பண்ணணும்னா, டைம் பூச்சி அதை டச் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா சுருங்கிடுது. அதே போல் நாம் ரொம்ப மனமுடைஞ்சு போகாமல் ரொம்ப நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு சோர்வுகள் இருக்கும் தான், அதே இதோ பலத்தோடி நமக்கு இருக்கிற பலத்தோடு நாம் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி ஜெபிக்கணும். ஆண்டவர் மேலே அதிக அளவில் இன்னும் நம்ம அளவு கடந்த விசுவாசத்தை வச்சு நமக்கு எவ்வளவு நாள் போராட்டங்கள் இருந்தாலும் இருந்துட்டு போட்டு, ஆனால் முடிவு பரியந்தம் வரைக்கும் நாம் எல்லா விதமான சோதனைகளையும் சகிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு சின்ன போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவர் நம்மளை பார்த்து, நம்மளுடைய விசுவாசத்தை அவர் பார்த்து அவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்குரிய நேரம், ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் வரும். நமக்குரிய நேரம் இல்லை, அது ஆண்டவர் முடிவெடுக்கிறது. அது வரைக்கும் நமக்கு தெரியாது ஆண்டவருடைய சித்தம் எப்படின்னு. அப்போ நம்ம அதே விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம நீண்ட நாள் காத்திருத்தல் ஆண்டவர் ஜெயமா முடிய பண்ணுவார்னு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடிப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. நம்ம காத்திருக்குதலுக்கு வரும் பலன் புது பலன். அந்த புது பலனோடி நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த ட்ரெயின் பூச்சியை போல் இது எப்படி மறுபடியுமா அது சுருங்கி அதுக்கப்புறம் அதை ஒருநிலைப்படுத்தி அது எப்படி மூவ் ஆகி போகுதோ, அதே போல் நாமளும் என்ன பண்ணுவோம், நம்முடைய சோதனைகள்லாம் கடந்து ஆண்டவர் தர புது பலனோடி நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். நம்மளோட பாதை எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும், செவ்வையாக இருக்கும், ஆண்டவர் வழிநடத்துகிற பாதையாக இருக்கும். நாம் அவர் மேலே இன்னமும் விசுவாசம் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். நாம இன்னமும் அவர் கூடவே நம்ம நடக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்மை விடுவித்து, நம்மை ஜெயமாக மாற்றி, நம்மை வெற்றி சிறந்தவர்களாக மாற்றி, நம்மை அதிலிருந்து விடுவித்து அவர் என்ன செய்வார், நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான சம்பவத்தோடு உங்கள் எல்லாரும் இப்போ நான் until then this is Jasmine Janu. Bye bye.